சட்டப்பேரவை தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விருப்பமனு அளித்தவர்களுக்கான நேர்காணல் இன்றுடன் நிறைவடைந்தது. சென்னை கொளத்தூர் தொகுதியில் போட்டியிடுவதற்காக மு.க.ஸ்டாலின் இன்றைய நேர்காணலில் பங்கேற்றார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பாஸ்கரிடம் கேட்கலாம். பாஸ்கர், கூட்டணி குறித்து திமுக தலைவர் கருணாநிதி என்ன கூறினார், அது பற்றி சொல்லுங்கள். திமுக சார்பாக போட்டியிட விண்ணப்பித்ததற்கான நேர்காணல் கடந்த மாதம் 22ஆம் தேதி தொடங்கியது. 5648 பேர் விண்ணப்பித்தனர். இவர்களுக்கான நேர்காணல் கடந்த மாதம் 22ஆம் தேதி தொடங்கி 12 நாட்கள் நடந்தது. இன்று இறுதி நாள். இன்று சென்னையில் இருக்கக்கூடிய 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கான நேர்காணல் நடைபெற்றது. குறிப்பாக குளத்தூர் தொகுதிக்கும் இன்று நடைபெற்ற நேர்காணல் நடைபெற்றது. குளத்தூர் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக திமுக பொருளாளர் மு.க.ஸ்டாலின் இருக்கிறார். அவரும் இந்நேர்காணலில் கலந்து கொண்டு திமுக தலைவர் கருணாநிதி கேட்ட கேள்விகளுக்கு திமுக பொருளாளர் மு.க.ஸ்டாலின் பதிலளித்தார். குளத்தூர் தொகுதியில் வேறு யாரும் போட்டியிடுவதற்கான மனுக்கள் தாக்கல் செய்யவில்லை. இதன் காரணமாக குளத்தூர் தொகுதியில் மீண்டும் திமுக பொருளாளர் மு.க.ஸ்டாலின் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதற்கான அறிவிப்புகள் இன்னும் வெளியிடப்படவும் பத்திரிகையாளர் சந்திப்பும் நடைபெற்றது. ஏன்னா 234 தொகுதிக்கான நேர்காணல் நடந்து முடிந்திருக்கிறது. 12 நாட்கள் நடைபெற்ற நேர்காணலில் 234 தொகுதியில் 4642 பேரிடம் நேர்காணல் நடைபெற்றதாகவும், அதேபோல புதுச்சேரி காரைக்காலுக்கு 300 பேரிடம் நேர்காணல் நடந்ததாக பத்திரிகையாளர் சந்திப்பில் திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் தெரிவித்தார். அது மட்டும் இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு தேமுதிக வருமா என்ற கேள்வியை பத்திரிகையாளர் முன்வைத்த போது நிச்சயம் தேமுதிக திமுக கூட்டணிக்கு வரும், அந்த நம்பிக்கை உள்ளது என்ற கருத்தை பத்திரிகையாளர் தெரிவித்தார் திமுக தலைவர் கருணாநிதி. இழுபறி ஏதாவது நிலவுகிறதா பேச்சுவார்த்தையில் அப்படிங்கிறது கேள்வியை முன்வைத்த போது இழுபறி எதுவும் இல்லை, பால் நழுவிக் கொண்டிருக்கிறது என்ற பதிலை திமுக தலைவர் கருணாநிதி அவர் தெரிவித்தார். அதே போல நேர்காணல் 234 தொகுதிகளுக்கு நடந்து முடிந்துள்ளதாகவும் 4642 பேரிடம் நேர்காணல் நடத்தப்பட்டதாகவும் பத்திரிகையாளர் சந்திப்பில் திமுக தலைவர் கருணாநிதி தெரிவித்தார். பாஸ்கர், திமுகவின் தேர்தல் அறிக்கை மற்றும் வேட்பாளர் பட்டியல் வெளியீடு எப்போது இருக்கும், அது குறித்த தகவல் எதுவும் இருக்கா? 12 நாட்கள் நேர்காணல் நடந்தது. இன்று தொடங்கி 3 நாட்களுக்கு தேர்தல் அறிக்கையை இறுதி செய்யும் பணி நடைபெற்று தொடங்கியிருக்கிறது. ஏற்கனவே தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் பணிக்காக ஒரு குழு நியமிக்கப்பட்டது. அந்த குழுவானது தேர்தல் அறிக்கையை தயாரிக்கும் பணியை இறுதி கட்டத்தில் எட்டியிருக்கிறதாக நமக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. இன்று தொடங்கி 3 நாட்களுக்கு தேர்தல் அறிக்கை இறுதி செய்யும் பணி நடைபெறும். அதற்கு பிறகு தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும். திமுக தலைவர் கருணாநிதியிடம் தேர்தல் அறிக்கை எப்போது வெளியிடப்படும் என்ற கேள்வியை முன்வைத்த போது அவர் கொடுத்த தகவல் என்னன்னா, 2 அல்லது 3 நாட்களில் திமுகவுடைய தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும் என்ற பதிலை தெரிவித்தார். இதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த வாரத்தினுடைய இறுதியில் திமுகவுடைய தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும் என்று திமுகவுடைய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.